பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யோசுவா புஸ்தகம் அதிகாரங்கள் 17 முதல் 20 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்ம தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 17வது அதிகாரத்திலே இதோ யோசுவா தேவன் தமக்கு கட்டளையிட்டபடியே அந்த பகுதிகளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. ஆம், எங்கள் சகோதர நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி அந்த மோசைக்கு கட்டளையிட்டபடியே யோசுவா ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட்ட அந்த காரியத்தின்படி சகல இஸ்ரவேலருக்கும் அந்த நிலப்பகுதிகளை பகிர்ந்து கொடுக்கிறார். மகிமை உண்டாவதாக. 5 ஆகமங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்றும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் இங்கே ஜனங்கள் நம்பினார்கள். மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் ஆசாரியனாகிய எலெயாசாரும் யோசுவா உட்பட எல்லா தேவ ஜனங்களுக்கும் அந்த வார்த்தைகள் உரியது. அந்த வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இங்கே ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை முழுவதுமாக சுதந்தித்துக் கொள்ள தவறிவிட்டார்கள். கானானியர்களை முற்றிலுமாக துரத்திவிட தவறிவிட்டார்கள். அவர்கள் கட்டாய பணியாளர் ஆக்குவதிலும் அவர்களை கட்டாய பணியாளராக வைத்துக் கொள்வதிலும் கப்பம் வசூலிப்பதிலும் ஆதாயம் வசதிகளை பெறுவதிலும் அங்கே அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிலும் நமக்கு வசதி, பணம் ஆகியவைகள் பெரிதாக தெரியக்கூடாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தெரிந்த அப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு பின்னாட்களிலே கண்ணியாக வந்துவிட்டது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அது கீழ்ப்படிய வேண்டும். 18வது அதிகாரத்திலே மீதியான தேச பகுதிகளை பங்கிடுவதை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் சபை எல்லோரும் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் எழுப்பினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. தேவனை தொழுது கொள்ளும் இடத்தை கில்காலிலிருந்து சீலோவுக்கு அவள் மாற்றினதை குறித்து பார்க்கிறோம். அதற்குள்ளே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். அங்கேதான் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவார். நியாயாதிபதிகளின் காலம் முழுவதும் உடன்படிக்கை பெட்டி சீலோவில் இருந்தது. சுமார் 300 ஆண்டுகள் அங்கே இருந்தது. சாமுவேலின் காலத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர்களால் கைப்பற்றப்பட்டு கொண்டு போய் விடப்பட்டது. தொடர்ந்து பென்யமீனுக்கு ஒதுக்கப்பட்டதான பங்கு 19ஆம் அதிகாரத்திலே சிமியோனுக்கு ஒதுக்கப்பட்ட பங்கு, செபுலோனுக்கு ஒதுக்கப்பட்ட பங்கு, இசக்காருக்கு ஒதுக்கப்பட்ட பங்கு, ஆசேருக்கு ஒதுக்கப்பட்ட பங்கு சீட்டு போட்டு அங்கே யோசுவா நப்தலிக்கு, தானுக்கு, யோசுவா அங்கே எல்லா பகுதிகளுக்கும் கொடுக்கப்பட்டதான இந்த பங்குகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சீட்டு போடுதல் பலவான்களுடைய சிக்கல் இருக்கும். சீட்டுப்படி காரி சித்தியை உண்டாக்கும். ஆண்டவராகிய தேவன் வேதத்தின் பல இடங்களிலும் சீட்டு போட்டு இந்த பாகங்களை கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 20வது அதிகாரத்திலே அடைக்கல பட்டணங்கள் உருவாக்கப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம்.
நீ இஸ்ரவேலர் புத்திரடி சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொன்ன காரியம், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடிப்போய் இருக்கும்படி நான் மோசையை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அடைக்கல பட்டணங்கள் உருவாக்கும்படி ஆண்டவராகிய தேவன் அங்கே யோசுவாவுக்கு கட்டளையிடுகிறார். தர்மியான நாட்களிலும் கர்த்தர் நாமமே நமக்கு பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்படி நாமும் நமக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறது. கர்த்ததாமே யாக்கோபின் தேவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆம், அவருக்குள்ளே அடைக்கலம் வரும் பொழுது அவர் நம்மை காத்து கொள்வார். பாவங்களை மன்னித்து அவர் தாமே சாபங்களை முறித்து அவர் தாமே சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். அதற்காகவே சிறுவிலே இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து தம்மையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அடைக்கல தருகிற தேவனை நாம் பற்றிக்கொள்வோம். அவருடைய சட்டைக்குள்ளாய் அடைக்கலம் புகுவோம். சிறுகாலே மூடுவார், சட்டங்களை அடைக்கலம் புகுவாய். உன்னை தேவன் தாமே இந்த தியானத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, மகிமையில்படுத்துவாராக. ஆமீன், ஆமீன்.